படத்தோட ஒன்லின் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கதைக்களம் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் உலகத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் ஏஐய அதிகமா பயன்படுத்துறாங்க. மனிதர்களோட செயல்பாட்டுக்கும் அவங்களுக்கும் உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு, ஹியூமனாய்டு ரோபோவ நெறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல படத்தோட ஹீரோயினான அட்லஸோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான ஹியூமனாய்டு ரோபோவ உருவாக்குறாங்க. அந்த ரோபோ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு மால் ஃபங்ஷன் ஆயி அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளிட்டு, அது பார்த்தீங்கன்னா, நம்ம எந்திரன் படத்துல வர மாதிரி நெறைய ரோபோக்கள பார்த்தீங்கன்னா, தன் வசப்படுத்தி மனிதர்களோட மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 30,00,000 அழிச்சிருது. ஸோ மனிதர்கள் அது மேல போர் தொடுக்கவும், அது பார்த்தீங்கன்னா, இந்த பூமிய விட்டு பக்கத்துல இருக்க ஆண்ட்ரோமேடா கேலக்ஸில ஒரு கிரகத்துல போய் வாழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அத இப்படியே விட்டா மறுபடியும் பூமிய வந்து தாக்கும்னு சொல்லிட்டு 28 வருஷம் கழிச்சு படத்தோட ஹீரோயினான அட்லஸ் அந்த கிரகத்துக்கு போய் அதை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு கிளம்ப, இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன? அட்லஸ் அங்க வெற்றிகரமா போய் அத பீட் பண்ணாங்களா? இல்ல அந்த ரோபோட்னால இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு? கிளைமாக்ஸ்ல என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட